திருமந்திரம் பாயிரம். பாடல் 45. கடவுள் வாழ்த்து. தெய்வ வழி. விதி வழி அல்லது இவ்வேலை உலகம். விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை. துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும். பதிவழி காட்டும் பகலவனாமே. வரி 1. விதி வழி அல்லது இவ்வேலை உலகம். விதி வழி என்பது கர்ம விதிப்படி. அல்லது என்பது அல்லாமல் வேறில்லை. இவ்வேலை உலகம் என்பது இந்த கடல் சூழ்ந்த உலகம் இயங்காது. வரி 2. விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை. விதி வழி என்பது கர்ம விதிப்படியே. இன்பம் என்பது இன்பமும் துன்பமும். விருத்தமும் இல்லை என்பது வாழ்நாளும் மாறியிருப்பதில்லை. வரி 3. துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும். துதி வழி என்பது துதித்து வணங்கும் வழியில். நித்தலும் என்பது தினமும். சோதிப்பிரானும் என்பது ஒளிமயமான இறைவன். வரி 4. பதிவழி காட்டும் பகலவனாமே. பதிவழி என்பது முக்தி பெறும் வழி. காட்டும் என்பது காட்டி அருள்வான். பகலவனாமே என்பது சூரியன் போல் ஒளியாய் வருவான். சாரம். கர்ம விதிப்படியே இந்த உலகம் இயங்குகிறது. கர்ம விதிப்படியே இன்பமும் வாழ்நாளும் வருகின்றன. தினமும் சோதி இறைவனை துதித்து வணங்குவோருக்கு சூரியன் போல் ஒளியாய் வந்து முக்தி வழி காட்டுவான். இறைவன் தெய்வ வழி காட்டுவான். ஓம் நம சிவாய.